சமைக்கவே பிடிக்கலனாலும் கண்ணை மூடிட்டு இந்த ஒரு டிஷ் மட்டும் நான் செஞ்சிருவேன். இது செய்யறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு இதுதான் பேருன்னு சொல்லிட்டு கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில், அதுக்கப்புறம் நெய் சேர்த்து இது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை பட்டாணி அண்ட் கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு, இது மட்டும் தான் சேர்த்துருப்பேன். அப்புறம் தண்ணி, ரைஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த ரைஸு. இது கூடவே வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறீங்கன்னா இது புலாவ் தானே அப்படின்னு கேட்பீங்க. இது புலாவ் கிடையாது. புலாவ்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி தானே பண்ணுவோம். பட் நான் வந்து அரைச்சிட்டு அப்படியே வதக்கிட்டு இது கூடவே தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு மசாலா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பன்னீரை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் மசாலா போட்டு. அதெல்லாம் சேர்த்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுவும் ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஆக மொத்தமாகவே ஒரு ½ hour இருந்தாலே போதும். 2 டிஷ்ஷுமே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி அப்படின்றதுனால நான் கண்ணை மூடிட்டு எனக்கு எப்பெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கோ அப்போல்லாம் செஞ்சுருவேன். இது கூடவே எக் மட்டும் பாயில் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கோ அப்போல்லாம் இந்த 2 டிஷ்ஷும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அண்ட் எங்களோட லஞ்சு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.